அதனால் உன்னிடத்தில் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். எங்கே யாரிடத்தில் எதற்காக போகின்றேன்? சற்று பொறுங்கள். ஏன் இவ்வளவு அவசரம்? ஆமா, ஒரு மனைவியை பிரிந்து பார்க்க வந்த காமல் உங்களோடு நான் கூடி கலந்து இல்லறத்தில் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று என் மனதில் ஆசை. பிறகு எதுவாயினும் பிறகு பேசிக் கொள்ளலாம். குறிப்பிடுங்கள். அரவணைக்கும் காலங்கள் எல்லாம் முடிந்து அமர் செய்ய போக காலம் வந்து விட்டது. பெண்ணே, சுவாமி, தேவி, பதினேழாம் தந்த பாட்டி வந்தனை செய்யுங்க. 17ஆம் நாள் தந்த பாட்டி வந்தனை செய்யுங்க. வெற்றியுடன் வருவேணும் ஆழ்வேணும் அத்தறியாது பெண்ணே. இது பையன் தனக்கான வேந்தனும் அறிய மாட்டார். அடிமதி முகமுடைய பெண்ணே மகத்துடன் விடைத்தாராய் ஒன்னூறு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருசேத்திர பீடத்திலே 17ஆவது நாள் யுத்தகலம். வெற்றி செய்து வருவனோ தெரியாது. விதிப்பயன் தன்னைக்கான வேந்தனம் அறிய மாட்டா. அதனால் மகிழ்ச்சியாக விடை கொடு. நான் மன்னன், நான் யுத்தகலம் புறப்பட வேண்டும். சுவாமி, பெண்ணே, தாங்கள் சிறிது நேரம் பொறுக்க வேண்டும். ஆனால் மனைவியை பிரிந்து 11 ஆண்டு காலமாக இருந்து விட்டோம். சரி, உன்னிடத்தில் நான் போர்க்களம் செல்வதற்காக விடைக்காகத்தான் தாம்பூலம் பெறுவதற்கு வந்தேன் என்று உறுத்தி விட்டேன். ஆமா, என்னோடு கூடி வாழ்வதற்கு வரவில்லை. நிச்சயமாக. சரியாகட்டும். 17ஆம் நாளில் யுத்தம் பார்த்திவுடன் தனஞ்செய்க்கு நான் யுத்தகலம் புறப்படுகிறேன் என்று உரைத்தீரேன். ஆமா, இப்பொழுது தானே உரைத்தேன். பாண்டவர்கள் என்னுடைய தம்பிமார்கள் அப்படி என்று உரைக்க தன்னுடைய தம்பியிடத்தில் யுத்தம் புரிய காரணம் தாங்கள் யார் தரப்பில் யுத்தத்திற்கு போகின்றீர்? பெண்ணே, தம்பிகளோடு சண்டை செய்ய போகிறேன். யாருக்காக போகிறாய் என்கிறார். அந்த 56 நாட்டுக்கு பேரரசனாக வருங்கால இளவு நாட்டுக்கு அரசனாக ஆக போகின்றாரே, அந்த துரியனுக்காக போகின்றேன். துரியோதன மன்னனுக்கு? ஆமா சுவாமி, இல்லை, அந்த அரவக்கோடி துரியனுக்கு அமர்கல போறேன். சொல்கிறாய்? அரவக்கோடி துரியோதன மகனுக்காக நான் அமர்களும் போகிறேன் என்று உரைக்கிறீரே. ஆமா சுவாமி, பெண்ணே, பாண்டவர்கள் ஐவரும் தம்பிமார்கள். இரவிலே பிரியம் கொண்டு ஐவரும் உங்களை ஒருவர் எதிர்த்தார். ஐவரோடு போரிட்டு தாங்கள் வெல்ல முடியுமா? அந்த பாவி துரியோதனனுக்காக படைகளும் போகிறேன் என்று சொல்கின்றீர்கள். என் வார்த்தையை கேளுங்கள். போக வேண்டாம் சுவாமி.
பெண்ணே அரவ கொடியினுக்காக போகிறான் என்கிற ஏன் போகிறாய் என்கிறாயே பெண்ணே தேவி என்ன வார்த்தை யானை மீது ஏறி அமர்களும் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பொய்மையின் வாயிலே சிக்கிய எலிபோல் என்று படைகளும் போகிறேன் என்று உரைக்கிறேன் சரி சுவாமி பெண்ணே அந்த புனையா விளங்கக்கூடிய கௌரவரிடத்தில் சேர்ந்து அந்த படைகளும் போகிறேன் என்று உரைக்கின்றீரே ஆமா மங்கையினுடைய வார்த்தை கேளுங்கள் ஒருபோதும் பாண்டவர்களை எதிர்த்து யுத்தத்திற்கு செல்ல வேண்டாம் பெண்ணே சூரியன் உதயமானால் நிச்சயமாக குருச்சேத்திர பீடத்துக்கு நான் போக வேண்டும் அப்படியா ஆமா காண்டிவனாகப்பட்ட கர்ணன் வருவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான் புறப்படுகின்றேன் நாதா பெண்ணே நான் ஒரு வார்த்தை சொல்கின்றேன் என்ன வார்த்தை புலிதனை பிடிக்க வேண்டி போதினில் மேசத்தை கட்டி வைத்து சரி புலி வரும் வரை காத்து கொண்டிருப்பார்களாம் சரி அதுபோல் திருதராட்டிரன் உங்களை அந்த பாண்டவர்களின் புலியை பிடிப்பதற்காக சிறு வயது முதலாக ஆட்டுக்கிடாவை போல் உங்களை பாலூட்டி வளர்த்து வருகின்றார் சரி உங்களுடைய நன்மைக்காக அல்ல அந்த பாண்டவர்களை வெல்ல வேண்டும் என்று அந்த பாண்டவர்களை பிடிக்க எண்ணி உன்னை இப்போது ஆட்டுக்கிடாயை போல் பயன்படுத்துகின்றார் அந்த திருதராட்டிரனும் அவன் மைந்தன் துரியனும் பெண்ணே என் வார்த்தை கேளுங்கள் அதற்காக நான் கவலை கொள்ளவில்லை 6 சாவு எனக்கு 100 சாவு பாண்டவரோடு சேர்ந்தால் 6 செத்தாலும் ஒரு நாளைக்கு சாகுதான் 100 சேர்ந்து செத்தாலும் எனக்கு சாவுதான் 6 சாவு 100 சாவு அதுக்கு அஞ்சுபவன் கர்ணன் அல்ல குருச்சேத்திர பீடத்தில் நான் போய்த்தான் ஆக வேண்டும் நாதா பெரும் தீப்பெட்டின் அருகில் தீபத்தை வைத்தால் தீபத்தின் வெளிச்சம் வரும் என்பது யாருக்கும் தெரிய வராது சரி அதுபோல் பாவத்தை அனுசரிக்கும் பாம்பு கொடியவனுக்காக நீ படைகளும் போகிறேன் என்று சொல்கின்றீரே ஆமா உங்களுடைய பெயர் ஒருபோதும் வரப்போவது கிடையாது சுவாமி பெண்ணே அந்த கௌரவர்களே ஜெயம் என்று வரும் கர்ணனால் ஜெயம் பெற்றால் என்று ஒருபோதும் வரப்போவது கிடையாது பெண்ணே ஊர் சொல்வதற்காக நாங்க போகவில்லை துரையன் ஒரு நாள் என்ன நினைத்தால் போதும் நன்றி கடன் தீர்ப்பதற்காக போகின்றேன் நாட்டு மக்களுக்காக போகவில்லை நான் நன்றி கடனை கழிப்பதற்காக நாளை யுத்தகலான குருச்சேத்திர நான் போய்த்தானாக வேண்டும் எத்தனை மணி எடுத்துரைத்தாலும் உன் வார்த்தையை நான் மதிகுலத்தோன் என்று சொல்வதற்காக தான் மன்னன் வந்தேன் புறப்படுகிறேன் குருச்சேத்திர பீடம் நாதா இவ்வளவு காலம் பிரிந்திருந்தோம் வந்திருந்து சில நேரத்தில் நான் யுத்தகலம் போகிறேன் என்று 1000 வார்த்தைகள் உரைக்கின்றன ஆமா இந்த வார்த்தையை கேட்டால் என் அங்கத்திலே நாரசத்தை குத்தி தொலைப்பது போல் இருக்கின்றது சரி நான் ஒரு வார்த்தை சொல்கின்றேன் என்ன வார்த்தை சுவாமி பெண்ணே
பெண்ணே, கலக்கமும் துக்கமும் ஒன்றாக வந்தவள் இந்த கணவனை பொன்னுருவிக்குத்தான் கலக்கமடைய வேண்டாம். ஒரு காலம் மன்னனை பிரிந்து நான் தாய் வீட்டிலே வசித்து வந்து விட்டேன். ஒரு கணவனுக்கு ஆகாத மனைவியால் நான் இருந்து விட்டேன் சாமி. மாடப்புற அன்னம் போல் நம் மாளிகையில் சேர்ந்திருப்போம், கொட்டுப்புற அன்னம் போல் நம் கோபுரத்தில் வாழ்ந்திருப்போம். அண்ணனோடு சேர்ந்தால் இந்த அஸ்திராபுரத்தை ஆண்டதா? என் வார்த்தை கேளுங்கள் சாமி. எந்த கொடுப்பனையுமே இல்லாத பாதியாக பிறந்து விட்டேன் அம்மா. குடிவாழும் காலங்களில் பிரிந்து வாழ்ந்து விட்டோம். சேர்ந்து வாழலாம் என்று கூப்பிடுகின்ற பொழுது எனக்கு காலம் இல்லாமல் போய்விட்டது. தாய்க்கு பிள்ளையாக இருந்து தண்ணீரை வந்து கட்டிய மனைவியோடு கூடி வாழாமல் குழந்தையாமல் பிரிந்து வாழ்ந்து விட்டோம். என்ன செய்வது? வருவதி வந்தால் வழியிலும் தற்காது என்பார். அதை போல் நிலையாகிவிட்டது. பெண்ணே, அண்ணனோடு சேர்ந்து விடலாம். செய்த நன்றியை மறப்பவன் மனிதன் அல்ல. அதனால் நாடு இல்லாதவனுக்கு நாடு கொடுத்தான், உறவு இல்லாதவனுக்கு உறவு கொடுத்தான். பெண்ணே, நன்றியை மறக்க கூடாது. பால் உன்னை வீட்டுக்கு பாதகம் செய்தார். இத்தனை நாள் கர்ணன் இருந்ததற்கு வாழ்ந்ததற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். பெண்ணே, நான் போய் வருகின்றேன். குருச்சேத்திர பீடம் ஐவரோடு நான் சேர வரவில்லை, புறப்படுகின்றேன். நாதா, பெண்ணே, பேதமை என்பதெல்லாம் பெண் புத்தி என்று சொல்வார்கள். சரி, ஆகட்டும். தங்களுடைய வார்த்தை பிரகாரமே தாங்கள் யுத்தத்திற்கு புறப்படுவதா இருந்தாலும் இதோ என்னுடைய அரண்மனையிலே சரி சாதமாகப்பட்டது இருக்கின்றது. அந்த சாதத்தை என் கரங்களால் தருகின்றேன். அதை சாப்பிட்டு செல்லுங்கள்.